நானும் என் பையனும் இப்போ இந்தியாவுக்கு வந்து போகிறோங்க. 2 வீக்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து போகிறோம். என்னது இப்போ லீவும் கிடையாது, என்னடா திடீர்னு இந்தியா போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எதுக்காக இந்தியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எமிரேட்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் எந்த ஏர்போர்ட்டில் இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் மியூனிக் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கிறோம். மியூனிக் டு துபாய், அப்புறம் துபாய் டு சென்னை வந்து போகிறோங்க. நானும் என் பையனும் மட்டும்தான் போகிறோம். என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வருவாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து லீவ் கொடுக்கல. அதனால தான் நானும் பையனும் மட்டும் ஃபஸ்ட்டு போகிறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என் பொண்ணை வந்து நான் விட்டுட்டு தனியாக போகிறேன்னா, அதனால் அவள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் இருந்தா. ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. இப்போ ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் அவளை விட்டுட்டு வந்து நாங்கள் தனியாக வந்து போகிறோம். சரி இன்னொரு 1 வீக்கில் அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இப்போ போர்டிங்லாம் முடிச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளைட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் வந்து ஃப்ளைட் புக் பண்ண டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2:30க்கு எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சீட்டில் வந்து பெட்ஷீட், பில்லோ, இந்த ஹெட்செட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. என் பையன் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.